காய்ந்தோடிடும் எனில் கார்மழை பாய். ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 26ஆம் தேதி 3ஆம் மாதம் 26ஆம் தேதி பங்குனி மாதம் 26ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி சுபா இளங்கோ அவர்கள் வழிநடத்துவார்கள். இந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கு ஊடாக, ஜெபங்களுக்கு ஊடாக, தேவ செய்திகளுக்கு ஊடாக, துதிகளுக்கு ஊடாக வழிநடத்துவார்கள். தமிழிலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஆங்கிலத்திலும் மாலை வேளையிலே ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையிலே இணைந்திருங்கள், நண்பர்கள் ஒருவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். வாகமம் 31:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், திகைக்கவும் பயப்படவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கூட வருகிறார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமேன். அருமையான வாசனங்கள். கர்த்தர் திடப்படுத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள்: எண்ணாகமம் 7, நீதிமொழிகள் 4, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு லூக்கா 18வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே வேளையிலே மத்திய கிழக்கு நாடு பகுதியில் இருப்பவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் வாக்குத்தத்தங்கள், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் காலையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கும் அனுப்பி தருகிறோம். அவற்றை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு ஆரம்பிப்போம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையில் ஆல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். நிறைவு ஜெபங்களை சகோதரி ஏமி புஷ்பராஜா தொகுத்து வழங்குவார். இறுதியாக அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அதிகாலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜனட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே
உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேச்சியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் மரண பரியந்தம் அங்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து நாங்க பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மரணம் மட்டும் வழி நடத்தும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:20 உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அங்கு வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்படுகிறது, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று. பாருங்கள், மரண பரியந்தம் நாங்கள் எங்கள் என்ற உண்மை தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 30:7 அங்கு ஆசூர் சொல்லுகிறார், 2 மனு உம்மிடத்திலே கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகள் எனக்கு மறக்காமல் தாரும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் மனித ரூபமாய் இயேசுவானவர் பூமியிலே அங்கு வெளி தோற்றத்திலே காணப்பட்டாலும் நாங்க பார்க்கிறோம். அப்படி சிலுவையிலே மரண பரியந்தம் என்று அங்கு பவுல் கூறுகிறதை நாங்க பார்க்கிறோம். அந்நாட்களில் மரணங்களின் அங்கு இயேசு கிறிஸ்து ஆனவர் இருந்த நாட்களிலே அந்த மரணங்களில் ஒரு கீழ்த்தரமான மரணம்தான் இந்த சிலுவை மரணம். அதாவது குற்றவாளிகளை தண்டிக்கிற முறைதான் இந்த சிலுவை மரணம் என்று சொல்லி நாங்க பார்க்கோம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலைமையிலே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய தெய்வீக தன்மையிலும் மகிமையிலும் அங்கு தாழ்த்தப்பட்டவராய் அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பிதாவுக்கு, அதாவது பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படியே நாங்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாழ்த்தினார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அங்கு உண்மை வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மரண தருவாயில கூட அவருடைய தாழ்மை குறைந்து விடவில்லை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, தவறாக குற்றம் சாட்டினவர்கள் மேலும் தவறாக நடத்தினவர்கள் மேலும் அவர் எதிர்த்து நிற்கவில்லை என்பதையும், வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு அங்கு நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள். பாருங்கள், யூதாஸ் காரியோத்து எவ்வளவு தீமை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தாலும் கர்த்தர் அவரை சேர்த்து நடத்தி வந்தார். எப்படியாவது மனம் திரும்புவான் என்று சொல்லி அவர் நடந்து வந்தார். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவற்ற உண்மை உண்மையாய் இருந்தது. மனுஷனுடைய உண்மை அது அங்கு சீர்குலைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேவ சபையிலே அங்கு மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் அங்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குரியவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் பிரசன்னம் இருந்தால்தான், அந்த பிரசன்னத்தை காணவில்லையே என்று சொல்லி கண்டாத்தான் நாங்கள் அந்த பிரசன்னத்தை தேடுவோம், அல்லது நாங்கள் ஏதோ ஒரு பிழைய விட்டு விட்டோம், அந்த இடத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்குள்ளே அந்த நினைவுகள் சிந்தனைகள் வரும். அதே நாளே அந்த தேவனுடைய பிரசன்னம் அந்த மரணம் வரையில் இந்த திருச்சபையில இருக்கிற எல்லாருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, என் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக நீர் வாழ்ந்து காட்டினீர். நாங்களும் திருச்சபைக்கு போகிற ஒவ்வொருவரும் விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் மரண பரியந்தம் உம்முடைய அபிஷேகத்தில நிலைத்திருக்க, துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் நீர் உம்முடைய அபிஷேகத்தில நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உடைய பரிசுத்த ஆவியானவரை தேடும்படியாக அவரை கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால நிறைந்திருக்க உம்மை தேடும்படி சொன்னீரே. அதன்படி அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, எல்லாம் ஆகும். ஆண்டவரே, உடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்குவதாக. உம்மால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுண்டோ, செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுண்டோ? உம்மால் எல்லாம் ஆகும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீர் எங்களை உருவாக்கின தேவன், எங்களுக்கு சுவாசத்தை தந்த தேவன். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கிருபையையும் வேண்டி நிற்கிறோம். தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கேட்ட பொழுது நீர் மன்னித்தீரே. அதே போல இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஏதாவது உனக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் இந்த நேரத்துல மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மன்னித்து உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக பரலோகத்திலே இருந்து அனுப்பப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒருவரை நிரப்பி அபிஷேகம் நுகங்களை முறிப்பதாக, துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. உம்முடைய அபிஷேகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய குணங்களை ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற மக்களும் இந்த காலத்தில தொடர்ந்து மரண பரியந்தம் அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்வார்களாக. அபிஷேகம்தான் தீமையில இருந்து எங்களுக்கு நன்மையை தருகின்றது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறீர். எப்பொழுது நன்மையான ஈவுகளை பரிபூர்ணமான வரங்களும் உம்மிடத்தில் இருந்து நாம் வருகிறது. இந்த அபிஷேகத்தினூடாக தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. தீமையான காரியங்கள் உலகத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இன்றைக்கு பலர் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் நினைத்து வாழுகிறார்கள். மதங்களால விடுதலை பெற முடியாது. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள சபைகள் அபிஷேகத்தினால நிறைந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல வருகிற மக்களும் இந்த இடத்தில் அபிஷேகம் இருக்கிறது என்ற உணர்வோடு வந்து அந்த சபையில கலந்து கொள்வார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு சபைக்கு போகிற ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய அபிஷேகத்தினால எப்பொழுது நிறைந்திருக்க, மரண பரியந்த நிறைந்திருக்க, வீரம்படி மறிப்பதற்காக மறிக்கிற மிஷனை நீர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக வாயை திறவாதிருந்தீரே. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக நீர் ஒப்பு கொடுத்தீரே. அதே போல நாங்கள் மரண பரியந்தம் நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம். அவர்களோடு உம்முடைய அபிஷேகம் தொடர்ந்து இருந்து அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இருந்து அந்த அபிஷேகம் இந்த ரேடியோவுக்குள்ளாக போகிற தேசங்கள் எல்லாம் துக்கங்களை முறிப்பதாக, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக, வறுமைகள் ஒழித்து போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஜெபிக்கிறேன். கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக. அவர்கள்
அபிஷேகத்தோடு அவருடைய ஒவ்வொருத்தரு கணவர் மகன் மகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் அபிஷேகத்தோடு போகும் பொழுது எல்லாவற்றை நீர் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். மரண பரியந்தம் அந்த குடும்ப புத்தகமாக உண்மையாக அபிஷேகத்தோடு வாழ நீர் உதவி செய்வீராக. இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம். உடைய அபிஷேகத்தோடு ஒவ்வொரு காரியங்களை செய்ய மரண பரியந்தம் உத்தமமாக உண்மையான அபிஷேகத்தோடு நிறைந்திருக்க உதவி செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை இந்த நேரத்துல அபிஷேகங்களை முறிக்கும் இயேசு தருகிற அபிஷேகம்தான் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற அபிஷேகம் என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்து வார்த்தையில நிறைந்து அபிஷேகத்தை பெற்று போல வாழ்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனுக்காக உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகத்தினால அவருடைய நுகங்களை முறித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you sister. God bless you everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் தாமே தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் இந்த உண்மை தேவை. உண்மை இல்லாததுனால் இன்றைக்கு அழிந்து போகிறார்கள், அங்கு ஒளிந்து போகிறார்கள், அங்கு பாவத்தின் விளிம்பிலே நிற்கிறார்கள். ஆகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசு. நன்றி அப்பா. இந்த புதிதான நாளை கொடுத்து ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா இந்த கால நேரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்திலும் எல்லா நாட்களும் உங்களை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களுக்குள்ள ஒரு உண்மை உள்ள ஆவியை கொடுத்தாண்டவரே, ஒரு உங்களுக்கு ஏற்றவர்களாக ஆண்டவரே மரண பரியந்தம் உங்களுக்கு உண்மையா உள்ளவராயிருந்து தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அப்பா. அப்பொழுது நாங்கள் அவர்களுக்குள்ள சந்தோஷமா இருப்பதற்கு ஒவ்வொருவருக்கையும் ஆண்டவரே அவங்களுடைய மன பாரத்தை எடுத்து விட்டு ஆண்டவரே உங்களுக்கு மேல இன்னும் அதிகமாக நம்பிக்கையா இருப்பதற்கு இருப்பதற்கு உங்களோட நம்பிக்கையின் ஆவியையும் உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கு மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமைக்கப்பா, உங்களுக்கென்று ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆண்டவரே நாங்க உங்களோட பலிப்பிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உங்களுக்கென்று அதிகமாக உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதிமானே, நீங்க ஒரு போல் தள்ளிவிட மாட்டீங்க அப்பா. அப்பா அவர்கள் 7 தரம் இல்ல 70,000 தரம் விழுந்தாலும் அவர்களை தூக்கி விடுற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி அப்பா. நீங்க உண்மையில்ல தகப்பன் ஆண்டவரே. நாங்க வழி தப்பி போனாலும் நீங்க எங்களை உங்களுடைய அன்பினால அணைக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. பாவிகளை ரட்சிக்க வந்த தகப்பனே அப்பா. ஒரு ஆத்மா அழிவது உங்களோட நோக்கம், உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல இந்த மக்களுக்கு ஒரு தயவை கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, அன்பு கொடுத்து அப்பா உங்களோட சித்தத்தை நடத்துங்க. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றும் என்றும் இப்பொழுதும் எங்கள் மத்தியிலிருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி வல்லமை இருந்த கரங்கள் வீடாக அவங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்கப்பா. அப்பா அவர்களுக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து ஆண்டவரே மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக இந்த சபையில எங்கெங்கே இருந்து உங்களை ஆராதிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற மரணம் பரியந்தம் நாங்கள் உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலியில் ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா தொடங்கினது ஊழியத்தில் ஆண்டவரே நீங்க உங்களோட கரத்தை வைத்து இன்னும் அதிகமான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவங்களுக்கு கொடுத்தத தரிசனத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா நாங்க இன்று காலம்பரை மாலை நேரம் எந்த நேரமா இருந்தாலும் வந்து இந்த நித்திய வெளிச்சத்துல வந்து நாங்க சங்கமம் வானொலியில் இருந்து நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வெளிப்படுத்தலை கொடுத்து
அவர்களை நீங்க உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இன்னும் அதிகமாக உங்களுடைய வெளிப்படுத்தலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு நீங்க வந்தீங்க. எங்க உங்களோட ஆவி உண்டு அங்க விட்டுதலை உண்டு ஆண்டவரே. அதுபடியா எல்லா விதமான அசுத்தமான ஆவிலை நீக்கி ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே, ஜெப ஆவியை கொடுத்து அப்பா, உங்களை அறிந்தும் அறியாதவர்கள் மேலும் உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜபிக்கிற இந்த கடைசி காலத்துல அப்பா, உங்களை நோக்கி நாங்க முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை உங்கள் நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு சகலதையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி அழிந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே இன்று ரட்சிப்புக்குள்ள வந்து அப்பா அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் ஆவியை கொடுத்து விடுதலை ஆக்கும்படியாக ஜபிக்கிற அவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு என்று சாட்சியா நிலைநிற்பதற்கு பெரிதான உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற சிஸ்டர் ஜெனட்டுக்கான ஜபிக்கிற ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா விதமான அற்புதங்களுக்கு நன்றி. உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் உங்கள் சித்தத்தையும் பிரதி வழி நடத்துற கிருபிகளுக்கு நன்றி. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்குற இப்ப வந்திருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்களை பரிசுத்தமான அவையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறார். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் உங்கள் திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய சித்தத்தின் படி நடந்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான கிருபையினால முடிசூட்டி அவர்களை ஒரு புதிதான ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிற தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே. நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமே, ஆமேன், ஆமேன், ஆமே. நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய நாட்களிலே எல்லா இடங்களிலும் முகாந்தரம் இல்லாமல் அங்கு வலைகளை விதிக்கிறார்கள், ஆத்துமாவை படுகுழியிலே அங்கு தள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள், கொடுமையான காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும். அவருடைய இருதயங்கள் இந்த போதவஸ்தினால் மனுஷனை மனுஷன் என்று மதிக்காதபடி, உறவுகளை கூட மதிக்காதபடி காரியங்கள், தீமையான காரியங்களை செய்து வருகிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. இன்றுமாகப்பா இறைவனை எங்கே தந்த கிருபைக்கு நன்றி தந்தையப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களுக்கு இருக்கிறத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே அப்பா, தந்தையப்பா, அப்பா கடைசி காலத்திலே அப்பா அன்பு தணிந்து போயிடும் சொல்லி இருக்கிறீங்களப்பா. அன்பு என்றவே இல்லாத மனிதர்களாய் முற்றுமுழுதாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, ஒரு மனிதர்களுக்காகப்பா எல்லா மனிதர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. பிதாவை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பா தகப்பனே, எந்த இடத்திலேப்பா இப்படியான மனிதர்கள் பெறுகிறார்களோ அந்த இடத்திலேப்பா ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாக சொல்லிக்கிறனப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொரு இருதயத்தை நீங்கள் தொடும்படியாக சொல்லிக்கிறனப்பா. ஆண்டவரேப்பா தகப்பனை காணாத இருதயங்கள் எல்லாவற்றை எடுத்து போடுங்கப்பா. அன்பான ஆவியால் நீங்கள் ஊற்றும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரேப்பா. தந்தையே, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் சமாதானம் இந்த பூமியை எப்படி எல்லாம் வாழ்ந்து காட்டினீங்களோ அதே மாதிரி கூட இல்லையப்பா இந்த பூமியில வாழ்றதுக்கு என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பா சொல்ல முடியாது தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, இவர்களை நீங்கள் தானப்பா சரிப்படுத்தணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு நீங்கள் மாத்திரம் முடியுமப்பா. இந்த உலகத்தை பூமியின் சிறுத்தையும் தேவாலி தேவனப்பா. பூமியின் வழிந்து போனாலும் என் வார்த்தை எழிந்து போவதில்லையப்பா. ஆண்டவரே என்றைக்கும் அப்பா அந்த வார்த்தை ஒவ்வொரு மனித இருதயத்திலும் நிலைத்திருக்கும்படியாக அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்களுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. தகப்பனேப்பா, மனிதர்கள் மிதிக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த போதைகள் அப்பா உற்பத்தி செய்யற மனிதர்களை அப்பா நீங்கள் தொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த போதையை தயாரிக்கிறாரப்பா. இந்த போதை வந்துப்பா எல்லா மனிதர்களையும் அப்பா
சகோதரன் தெரியலையப்பா, அக்கா தெரியல, அம்மா தெரியல, யாருன்றே தெரியாமல் அப்பா அந்த கண்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறதப்பா. அப்பா கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதப்பா. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாய் இருக்கும் என்ற வார்த்தை அப்பா கண்களிலே அப்பா கொஞ்சம் தெளிய செய்யும்படியாக தந்தையின் பிடிக்கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க பொறுப்படுங்கப்பா. இந்த தரித்திருக்கிற மனிதர்களை கொண்டு வாங்கப்பா. உலகம் முழுவதும் கண்டங்களும் அப்பா ஒவ்வொருத்தரும் இது எந்த மனிதன் செய்யறார்களோ அவர்களை வெளிக்கொண்டு வாங்கப்பா. இந்த போதை என்று இல்லைன்னு சொன்னாலப்பா எல்லா தேசங்களிலும் அப்பா நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்வார்கள் தந்தையப்பா. பச்சிலம் குழந்தைய கூடி கண்ணுக்கு தெரியாத மனிதர்களா இருக்கிறார்கள் தந்தையே. நீங்களே புறப்படுங்கப்பா. கண்களை திறவுங்கள் தந்தையப்பா. கண்களை திறவுங்கப்பா. நீங்கள் அப்படியே எவத்தை கேட்டு செய்கிற கிருபைக்காக நன்றியப்பா. அன்னைத்தையும் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒடுக்கத்திலும் இடுக்கண்ணிலும் அங்கு கட்டுண்டு கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் யுத்த நாடுகளிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் விடுதலை அடைய விடுவிக்கப்பட அவருடைய அந்தகாரத்தில் இருந்து விடுவிக்கிற தேவன் அண்டையில வந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுதும் பாதுகாத்து கொண்டபடியா நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களை எல்லாம் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண ஒளியிலே கிடக்கிறாங்க தகப்பன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. அப்பா தேசங்களிலே கத்தாவே அப்பா சிந்துகள் கத்தாவே தேவன் செபிக்கிறேன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா நீங்க தற்கொலைக்கு போகிற தகப்பன் தற்கொலை தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. தற்கொலை செய்கிற அந்த எண்ணங்களை தூண்டுகிற கத்தாவை சாத்தானின் கெரியில தேவன் நீங்க முறியடிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்படியான எண்ணங்களை கொண்டு வராதபடிக்கு கத்தாவை தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா கொலை வெறியின் ஆவிகளை தேவன் எடுத்து போடுங்க தேசத்திலிருந்து தகப்பன். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா தேசத்திலே கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எங்கு பார்த்தாலும் கொலைகள் கத்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா கண்ணாடிகள் கலந்தவர்கள் அவங்களை கொண்டு போடுறது பிள்ளையான கத்தாவை கொண்டு ஆவிகள் கத்தாவை. அப்பா தேசம் முழுவதுமா இருக்கிறது கத்தாவை. ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். நடக்கிறது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அந்த தேசங்களில் எல்லாம் ஸ்தோத்திரமாக கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் கத்தாவே. பிள்ளைகளை அன்பை சேர தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. உங்களோட அன்பை ருசி பார்க்க கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவர்களுக்கு வார்த்தையில் சென்றடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உங்க பிள்ளைகளுக்கு கத்தாவை உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத தெரியாத ஒரு சூழ்நிலையில் சுவிசேஷர்கள் மிஷனரிகளை அனுப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ரட்சிப்புகளை வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து சேரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனை. யாரும் படிக்க கத்தாவை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவை. அப்படியான தற்கொலை எண்ணங்களை கொண்டு நினைக்கிற ஒவ்வொரு
இந்த தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படியான சிந்தனைகள் கத்தாவை யோசனைகளை எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். அப்ப அந்த பிள்ளைகள் நல்ல தீர்மானங்கள் எடுக்க நீ உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவை வார்த்தையை அறிந்து கொண்டு அதன்படி இடத்த தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேசங்களிலே வீணான மரணங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டு தேசங்களில நல்ல சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்ய தகப்பனை யாரும் வரையிலே விட்டு விளக்கும் எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அறியாத ஜனங்கள் கர்த்தாவை பாவை நீங்க தூக்கி எடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். கூட தேவன் தூக்கி நிறுத்திருக்கிறீங்க ரட்சாவை. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல இந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனை. ஒவ்வொருவரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலியை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அதை நடத்துகிறதான சகோதரன் சகோதரிகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவனுடைய பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நினைப்புக்கு எதிராக எந்த கிரியிலும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பன். இந்த வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நினைப்பிலே வந்து செய்யற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஜெபித்த பிள்ளைகள் இனி வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. மட்டுமாய் நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. எல்லா கனமும் துதியும் புகழும் மக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் டிக்கெட் போகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பிள்ளைகளின் வழிகளிலே தேவனுடைய ரட்சிப்பு உருவாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே மீண்டுமாக எங்களை அப்பா இந்த சங்கம வானொலியின் ஊடாக அப்பா தெரிந்தெடுத்துக்கிறீங்களே ஆண்டவரே, கூட்டி வந்து சேர்த்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே, ஜீவனோடு எழுப்பி வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை எங்கள் ஜீவனை காத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறோமே ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, எங்களை வெக்கப்பட்டு போகாதபடி நீங்கள் பாதுகாத்து அப்பா அன்றாடம் எங்களை போஷித்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தின் பாடுகள் எத்தனையோ அப்பா, எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இருந்த வேளையிலும் தகப்பனே எங்களை ஆண்டவரை பிரித்தெடுத்து நடத்துகிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய அப்பா உம்முடைய கிருபையினால நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, அப்பா இலங்கைக்காக இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்க கூடி ஒருமித்து இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இலங்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, அந்த இடத்துல நடக்கிற எல்லா பாவ சாபங்களையும் ஒரு விசை மன்னித்து என் தகப்பனே கத்தாவே, அப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஆவியானவரே அப்பா தகப்பனே, மரண பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே கத்தாவே, அப்பா இந்த மக்களோடு நீங்கள் அப்பா கூட இருந்து ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஆவியானவரே அப்பா இந்த நாட்களிலும் என் தேவனே கத்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா
உணவில்லாமல் உடையில்லாமல் தகப்பனே அந்தரித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கும் போஷித்தீங்களே ஆண்டவரே. ஆம் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சரீரமாக அப்பா நாங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் போஷிக்க மாட்டீங்களோ ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, கஷ்டப்பட்டு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே அவர்களை நாள்தோறும் போஷித்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ நாடுகள், நாங்கள் காணாத இடங்கள், அப்பா, பிள்ளைகள், சிறு குழந்தைகள் உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தகப்பனே இந்த ஆப்பிரிக்க தேசங்களில் அப்பா நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில உணவை கொடுத்து ஆண்டவரே அந்த குடும்பங்களை சமாதானமாக நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்குள் அவர்களை பொத்தி மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அதே போல கர்த்தாவே, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நல்ல சத்துணவு இல்லாதபடி ஆண்டவரே அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை அப்பா நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவர். தேவனே, அப்படியான குழந்தைகளுக்கு அப்பா நீங்கள் நல்ல உணவை கொடுத்து வேலைக்கு வேலை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோய் தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை அறியாத மக்கள் உம்மை அறிந்து நடக்க அப்பா ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடியதான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியாமல் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இப்படியான பிள்ளைகளில் கண்களை திறக்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆண்டவரே ஊழியக்காரர்களை அனுப்பி ஆண்டவரே அவர்களின் கண்களை திறக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியும் கூட தகப்பனே அப்பா மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே இது ஒலிக்கிறதே ஆண்டவரே. தேவனே, இதை கேட்டும் கேளாதது போல இருக்காதபடி தகப்பனே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே உம்மை நாடி ஓடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற ஆர்வத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய புதுப்பலன் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. அப்பா, நீங்கள் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு மாறாமல் எல்லாவற்றையும் அருளி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, ஆம் தேவனே, நாங்களும் உங்களை விட்டு விலகாதபடி அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே. அப்பா அப்பா கிருபையை தந்து ஆண்டவரே. இந்த உலகத்திலே அப்பா பரிசுத்த நிறைந்த பிள்ளைகளாக பண்பான அன்பு நிறைந்த பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே இந்த சங்கம வானொலி நடத்துகிற அப்பா இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தையும் நீங்கள் கண்மணி போல இம்மட்டுமாக வழி நடத்தி காக்கிறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மீண்டும் மீண்டுமாக தகப்பனே இந்த சங்கம வானொலி எந்த தடைகளும் இல்லாதபடி நடக்க தகப்பனே நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, இதை நடத்துகிற அந்த சகோதரி உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த குடும்பத்தோடு கூட இருந்து இந்த குடும்பங்கள் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் என்ன ஆவியானவரே இங்க வந்து ஜெபிக்கிற
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேதனைகள் இருதயங்களில் அப்பா, இருதயங்களின் ஆழங்களை அறிந்த தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களுக்கு ஆண்டவரே என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. தேவனே, மற்றவர்களுக்காக அப்பா பரிவோடு ஆர்வத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து உம்முடைய சிறகுகளால மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. அதே போல எமி சிஸ்டரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. தகப்பனே, அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியின் குடும்பத்தோடு கூட இருந்து அவரையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜானட். பிரைஸ் லார்ட். நீங்கள் இஸ்ரவேலுக்காகவும் ஈரானுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய வனாந்தர பாதைகள், அவாந்தர வழிகள், அழிவுகள் இவைகள் எல்லாம் ஆண்டவர் தாமே காண்கிறார். அதற்கு பதிலே ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. ஆம் ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிற தேவனுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் முன்னின்று யுத்தம் பண்ணுகிற தெய்வமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த தெய்வமே கர்த்தாவே, நீர் சிருஷ்டிக்கிற தெய்வம் ஆண்டவரே, சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே தானே ராஜா. தகப்பனே, நாங்கள் இந்த இடங்களிலே கர்த்தாவே இந்த வேளையிலே எடுக்கப்படுகிறதான ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜெயம் கொடுக்க வைக்கிறது ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலே ராஜா, அன்று ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக ஆண்டவரே பார்வோனின் கையில் இருந்து மீட்டீரோ ராஜா. வனாந்தர பாதையிலே ராஜா, சிவந்த சமுத்திரத்திலே ராஜா, எப்படியாக நீர் உம்முடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் மோசே கூடாக செய்தீரோ ராஜா. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் இப்பொழுது நன்றி கூறுகிறோம். புறஜாதியாராகிய எங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட வனாந்தரங்களில் இருந்து எங்களை மீட்டு கொண்ட தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஈரான் தேசத்தை மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ செய்திகளிலே பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீர் ஆண்டவரே சொற்பனங்களிலே பேசுகிறீர் ராஜா. ஆண்டவரே, மறைமுகமான எத்தனையோ பிள்ளைகள் அப்பா இயேசுவே, இந்த முஸ்லிம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக, புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பரிசுத்த தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் நடக்கிறதான மகா பெரிய யுத்தத்தை பார்க்கிறீங்கள் அப்பா. இதனாலே கர்த்தாவே எத்தனையோ பொருளாதாரம் உலகம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீங்க ராஜா. கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த எண்ணெய் வகைகள், இந்த கச்சா எண்ணெய்கள் எல்லாம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே எங்களுடைய இலங்கை தேசம் கூட இன்றைக்கு வரிசையிலே நின்று ஆண்டவரே பெண்கள் ஆண்கள் குழந்தைகளோடு நின்று பெட்ரோல் எடுக்கிறதும் டீசல் எடுக்கிறதையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ராஜா, இந்த இடத்திலே விலை உயர்வுகளை பார்க்கிறீங்களப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, இந்த சபை ஆண்டவரே இந்த சாப்பாட்டு கடைகளிலே ஆண்டவரே கேஸ் இல்லாமலுக்கு அவர்களும் தங்களுடைய வியாபாரம் ஆண்டவரே குன்றி போகிறது என்று கவலைப்படுகிறார்கள் அப்பா. இந்தியாவிலே இலங்கையிலே ராஜா, இந்த யுத்தம் ஏன் எதற்கு என்பதை நீர்தான் அறிவீரையா. இது எப்படி தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை நீர்கள் பார்க்கிறீங்களப்பா. சத்தியத்தை
தேற்றரவாளனே, சத்தியாவியானவரே, அப்பா இது மனுஷ ஆவியா அல்லது தேவனால் உருவாக்கப்பட்ட யுத்தமா ஆண்டவரே கத்தாவே, அல்லது பிசாசினால் உருவாக்கப்பட்ட யுத்தமா இது என்பதை நாம் அறியோம். பராபரனே இயேசு ராஜா, உம்முடைய 7 கண்கள் சுற்றி தெரிகிறதப்பா. உமக்கு முன்பாக உம்முடைய வார்த்தை நிற்கிறது ராஜா. உம்முடைய சேனைகள் நிற்கிறதப்பா. கோடான கோடி சேனைகள் இந்த தேசங்களிலே ஆண்டவரே உலாவட்டும் அப்பா. பிசாசானவன் யார் யாருடைய இருதயத்திலே ஆண்டவரே நய வஞ்சன ஆவியை, பொய்யின் ஆவியை, ஆண்டவரே அப்பா யுத்தத்தை உருவாக்குகிற ஆவியை, ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே ஜனங்களை அழிக்கிற ஆவியை, ஆண்டவரே இந்த அணு ஆயுதத்தை உருவாக்குகிற ஆவியை, ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே கத்தாவே எத்தனிக்கிறார்களோ அவைகள் எல்லாம் நாசமாய் போய் சங்காரமாக போகும்படியாக, அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த அணு ஆயுதம் அல்ல ராஜா, ஆண்டவரே இந்த பரிசுத்த வேதம் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. இந்த வனாந்தர பாதையை ஆண்டவரே, ஆண்டவரே அன்றைக்கு பார்வோனையும் அவனுடைய சேனையையும் மூழ்க வைத்த தெய்வமே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அழிந்து மூழ்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கும் உமக்கும் முன்பாக நிற்கிறதான இந்த பார்வோனுடைய ஆயுதங்கள், பார்வோனுடைய குதிரை வீரர்கள், ஆண்டவரே கத்தாவே சகல சத்துருவின் கிரியைகளும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வனாந்திரத்திலே உம்முடைய பிள்ளைகளை எப்படியாக ஆண்டவரே நீர் கத்தாவே வழி நடத்தினீரோ, ஒன்றிலும் குறைவுபடாதபடி பாதுகாத்தீரோ, அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வழி நடத்தினீரோ, இன்றைக்கும் அதே போல இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே நீர் வழி நடத்த வல்லவரப்பா. இந்த பொல்லாத பார்வோன் கையிலும் இருந்து, பார்வோன் சேனையிலும் இருந்து ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் நீர் காண்கிறீர் ஐயா. உம்முடைய தேசம் ஆண்டவரே ஒரு முள்ளுள்ள புதர்களின் மத்தியிலே நின்று ஜொலிக்கிற தேசம் இஸ்ரவேலின் தேசம் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படவும் மேசியா மேசியா என்று இருக்காதபடி எமையான தெய்வத்தையும் ஆண்டவரே கத்தாவே உயிருள்ள தெய்வத்தையும் சத்தியம் என்னும் அசைவாடுகிற தெய்வத்தையும் இயேசு என்ற நாமத்தையும் அறிக்கை செய்து விக்கிரக ஆராதனைகள் யாவும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவரிலே போட்டு தலையை முட்டி முட்டி ராஜா மேசியா வர போறார் என்று நிற்கிறார்கள் அப்பா. எழுதி அதிலே துண்டை வைக்கிறார்கள் அப்பா. அந்த கத்தாவே புலம்பல் சுவரிலே அப்பா. ஏசையா நீர் ஒரு விசை இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து ஆண்டவரே எங்களை புறஜாதியாராகிய எங்களை தெரிந்து கொண்டீங்களே, உம்முடைய நாமத்தை உச்சரிக்க வைத்தீங்களே, உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் நேசித்து வாசித்து அதன்படி ஆண்டவரே வாழ உதவி செய்தீங்களே ராஜா. பின்மாற்றம் அடையாதபடி இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வருகிறீரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்களே ராஜா. இப்படியாக இந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த யுத்தத்திலும் ஆண்டவரே அப்பா எத்தனையருடைய கோலியாத்தின் ஆவியை, பெலிஸ்தரின் ஆவியை, ஆண்டவரே எபியூசியரினுடைய ஆவி என்று எத்தனையோ ஆவிகள் மத்தியிலே ஆண்டவரே அன்றைக்கு நீங்கள் ராஜாக்களை ஆண்டவரே அப்பா வெற்றி சிறக்க பண்ணின தெய்வம் இன்றைக்கும் இந்த ஈரான் தேசத்துக்கு முன்பாக இம்மட்டுமாய் நின்று யுத்தம் பண்ண வைக்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. இவ்வளவோ பேரை இழந்து நின்றாலும் உம்முடைய கிருபையும் தயவும் இஸ்ரவேலின் மேலே இன்மட்டும் இருக்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சத்தியம் நிலைப்பெற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக நிற்கப்படுகிற தேசமாக நீர் வந்திறங்குகிற தேசமாக நீர் நிலைநாட்ட போறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இயேசுவே. ஆனாலும் ஆண்டவரை சகிக்க முடியாதபடி, கேட்க முடியாதபடி, பஞ்சத்திலும் பட்டினியிலும் தண்ணி இல்லாமல் உணவில்லாமல் உடை இல்லாமலுக்கு ராஜா தகப்பனே இரவிலே நித்திரை இல்லாமல் தவிக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை காண வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த மிருக குணமுள்ள பொய்யின் ஆவி கத்தாவே மாய்மால ஆவிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு ஆண்டவரை அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சேனை யுத்த சேனை அப்பா, கோடான கோடி சேனையை உடைய எங்கள் ராஜாதி ராஜன் ஜூத ராஜ சிங்கம் யுத்த சிங்கமாக கர்த்தர் முன்னின்று கர்த்தாவை யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா, கலங்க வேண்டுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாக இம்மட்டுமா இந்த சிறிய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரை பாதுகாத்து வருகிற தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் ஜூத ராஜ சிங்கத்துக்கும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அன்றைக்கு யூதர்கள் பத்தாவே பரிசேயர் மத்தியிலே ஆண்டவரே ஒரு ரோஜா பூவை போல நின்றது போல இன்றைக்கு இந்த தேசம் ஆண்டவரே உலகத்துக்கு மத்தியிலே எதிர்ப்புகளின் மத்தியிலே எத்தனையோ மிருகமுள்ள நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ரோஜா பூவை போல இஸ்ரவேல் 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 என்று ஒவ்வொருவருடைய நாவிலும் பிரதிபலிக்க வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் ஆண்டவரே அப்பா குறுகி போய்விடாதபடி, சோர்ந்து போய்விடாதபடி, பலவீனம் அடைந்து போய்விடாதபடி எங்களையும் தலை நிமிர செய்து எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கும் அந்த ஞானத்தை, கிருபையை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை, நிறைவை அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இப்படிப்பட்ட நாட்களிலே எங்களை வைத்து ஜெபிக்க வைக்கிறீரே, ஜெப ஆவியை ஊற்றுகிறீரே, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறீரே அப்பா. அப்பா, இந்த ஜெபங்களை கேட்டு ராஜா ஆமென்றும் ஆமேன் என்றும் தரப்போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு விசை ஆண்டவரே அப்பா, ஒரு விசை இந்த ஈரான் தேசத்தை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க அப்பா. மிருக குணமுள்ள இந்த ஜனங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. அவர்களுடைய பேச்சிலே கூட ஒரு கர்த்தாவே ஒரு வன்மம், ஒரு இறுக்கம் ஆண்டவரே, ஒரு கடினம், ஒரு விக்கினம், ஒரு கட்டு ராஜா. இந்த பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய அன்பை ஊற்றி இவர்களிலே நீர் பிரதிபலிக்கப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை இவர்களை மன்னித்து இவர்களுடைய அணு ஆயுதங்கள், பொல்லாப்புகள் ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்யக்கூடிய எல்லா எண்ணங்கள், திட்டங்கள் யாவும் அழிந்து சங்காரமாய் போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வேதத்தில் எழுதப்பட்டது போல ஆண்டவரே எப்படியாக மோசேயோடு நின்று நீர் யுத்தம் பண்ணி உம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாத்தீரோ அப்படியாக ராஜா இன்றைக்கும் ஒவ்வொரு கர்த்தாவே இஸ்ரவேல் மோசேக்களோடும் நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்தி இஸ்ரவேல் தேசத்தின் எல்லை எங்கும் உம்முடைய கோடான கோடி சேனைகள் முன்னின்று வழி நடத்தி பாதுகாக்கும்படியாக உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம், உம்முடைய நாமம், உம்முடைய ரத்தம், உம்முடைய சேனை இஸ்ரவேல் தேசத்தை மூடிக்கொள்ளுவதாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க ராணியக்கா அவர்களை ராணியக்கா நீங்கள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவங்களுக்குள்ளே இருக்கிற அகங்காரங்கள், பொறாமைகள், சந்தேகங்கள், இப்படிப்பட்ட உலக தலைவர்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை கர்த்தர் அகற்றிவிட வேணும் என்று சொல்லி ஒரு நல்ல நன்மையான இருதயத்தை அவர்கள் காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மகா இறக்கமும் கிருபை நிறைந்த அன்பு கர்த்தாவே, சொல்லுங்க ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரை உலகத்தில் இருக்கிற ஜனத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவர்.
இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் சுட்டெரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஐயா, நீங்க ஆண்டவரே தாழ்மை உள்ள இருக்கிறவரா இருக்கிறீங்க ஆண்டவர். ஜெபிக்கிறோம் ஆண்டவர், இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பண்ணிருக்கீங்கப்பா ஆண்டவரை கத்தாவே சொல்லியிருக்கீங்களா ஜெபிக்கிறோம் சுத்தாவியானவரே ஜனாதிபதி கட்சித்தோட பிரதமர் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்க ஆண்டவர் எரிச்சலின் அவர்களை இயேசுவின் ரத்தத்தில் சுட்டு எரிக்கிறோம் ஆண்டவர். சுத்தாவியானவர் ஆளுகை செய்யும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் பெரியவர் ஆண்டவர். ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே சுவாமி எல்லா சந்தேகங்களையும் நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவே விசுவாசானவன் எல்லா சந்தேகங்களும் அகர்ந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சுற்றி அந்தகார பிசாசுகளை இயேசுவின் ரத்தத்தினால் சுட்டு எரிக்கிறோம் ஆண்டவர். சத்துருவான திட்டங்களும் அழிந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரியவராக இருக்கிறீங்க ஆண்டவர். ஜனங்கள் சமாதானம் ஆண்டவரை பரிசுத்தம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆண்டவரை அப்போ நீங்கள் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் பெரியவராக இருக்கிறீங்க. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்திங்களப்பா சுவாமி கர்த்தாவே கண்டு போகும்படி செய்யுங்கப்பா ஆண்டவரை. இந்த புறம் ஆண்டவரை எரிச்சல் ஆண்டவரை கர்த்தர்களுக்குள்ள சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இவர்களை வைத்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சத்தியத்தை அறியட்டும் ஆண்டவரை. இந்த ஜனம் சத்தியத்தை அறிந்தால் ஆண்டவரை இவளுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரை. இவளுக்கு சந்தோஷம் உண்டு ஆண்டவரை. ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை ஆண்டவரை கர்த்தாவே மத்தியில் செய்யும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே சங்கம் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் இந்த சங்கம் நடத்தி கொள்ள அடியவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியவனோட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்களை செய்வீராக செய்கிறது என்று வாக்கு கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரை. ஆண்டவர் இந்த அடியவனோட பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே ஜெபிக்கிறேன். அடியோடு ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை பெரிதான காரியங்களை பிள்ளைகளோடாக செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவர் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவின் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யும்படியா ஆண்டவர் அதிகமாக நீங்க செய்யறபடியா
சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ரன்யக்கா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஆமென். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord, praise Lord. அன்றைக்கு 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் துரத்தின அதே தேவன் இன்றைக்கும் இந்த தீமையாய் எழும்புகிற ராஜாக்கள், அங்கு சமாதானம் இல்லாமல் அங்கு யுத்தங்களுக்கு ஆயத்தப்படுத்துற காரியங்கள், எல்லா பணபலம், ஆயுதபலம், ஆழ்பலம் எல்லாவற்றுக்கும் முன்பாக என் தேவனுடைய வல்லம் இறங்க வேணும், அவருடைய ஆளுகை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த ஒரு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா பிதா. தேவனே, இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வர்ற ஒவ்வொரு மக்களையும் நீங்க பாக்குறீங்களப்பா பிதாவே. அவர்கள் அழிந்து போவார்கள் சொன்னீங்களப்பா பிதாவே. அவனே பொறுப்படுங்களப்பா பிதாவே. அக்கினி மகளா இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா பிதாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா தேவனே. இஸ்ரவேல் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, நான் பெரிய காரியங்களை உன் நடுவிலே செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நன்றி அப்பா பிதாவே. இந்த தேசத்துக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆவிகள் தேவனே, வான மண்டலங்கள் என்று கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. எல்லா அமலேக்கின் ஆவிகள் தேவனே, பாலாக்கின் ஆவிகள், இயேசபேலின் ஆவிகள், அந்த கிறிஸ்துடைய ஆவிகள், வல்ல சர்ப்பத்துடைய ஆவிகள், திடையும் கொல்லையும் அழிக்கிறிஸ்துவின் நாமத்திலே சேர்ந்து போவதாக. பரிசுத்த இரத்தத்தை அவள் மீது தெளிக்கிறப்பா பிதாவே. யுத்தம் கர்த்தருடைய இயேசு ராஜாவே, நீங்கள் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்வதவனப்பா பிதாவே. நன்றி, நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே, சோஸ்தம் ஐயா. சாலியை போல் தேவனே பிதாவே, யுத்த வீரனை போல் தேவனே பிதாவே, நீங்கள் அப்பா பிதாவே முழங்கி கட்சித்து தேவனே இந்த சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளுவதற்காக நன்றி இயேசு ராஜாவே. பிசாசானவன் பட்கப்பட்டு போவான் நாமத்தாலே எல்லா பிசாவுடைய தந்திரங்கள், தந்திரத்தின் ஆவியல், வஞ்சகத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக நாமத்தால் பரிசுத்த இரத்தத்தை ஈரான் தேசத்தின் மீது தள்ளிக்கிறப்பா பிதாவே. அங்கு கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அந்த தேசத்தின் வான மண்டலங்களுக்கு கிரியை செய்கிற, மதத்துக்கு பின்னால் அந்த கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் வந்து சேர்ந்து போவார். அமலேக்கின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நன்றி சுவஸ்தம் ஐயா. இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இந்த யுத்தம் கர்த்தருடைய இயேசு ராஜாவே, நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்தம். ஓ நன்றி அப்பா. அக்கின் மகளை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உங்களுடைய ஜெருசலேம் தேவனே பிதாவே, அந்த பரிசுத்த நகரம் அப்பா பிதாவே பிதாவே கொள்ளுங்க. பறந்து காக்கிற பட்சியை போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் கடந்து வந்து அதை விடுவிப்பேன் சொன்ன தேவனே, நீங்கள் விடுவீங்கள் ஐயா இயேசு ராஜாவை. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக தேவனே பிதாவே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம், நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா பிதாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேவனே மில்லிஸ் போலுள்ள பொறுப்பும் அப்பா. பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. பொல்லாத ஆவியல், மதங்கள் பொல்லாத ஆவியல், திருடையும் கொள்ளையும் அழிக்கிற நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ரட்சிக்கப்படும் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக. தேவனே நன்றி ஆவியானவரே. நீங்கள் வைராக்கிய வாஞ்சியாய் தேவனே பிதாவே. இஸ்ரவேலுக்காக நீங்கள் அப்பா எழுந்து தேவனே பிதாவை யுத்தம் செய்ய போவதற்காக நன்றி ராஜா. நன்றி. அந்த வானத்தை பூமியை படைத்த தேவனப்பா, மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்கள் என்றவரே பிதா. நீங்க சொல்ல ஆகும், கட்டட நிற்கும் இயேசு ராஜாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு. பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. ஈரான் மக்கள் தேவனே ரட்சிக்க மீட்டுக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. மன கண்களை கூடாக்கி மாற்றிருக்கிற பொல்லாத ஆவியல்,
இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக. எல்லா அடிமத்தின ஆவியல், மதத்துக்கு அடிமத்தின ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபை செய்யுங்க, தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிர்ஷ்டங்களை செய்யறதவனப்பா பிதாவே. நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி அந்தவனே சோசுமையா பிதாவே. வார்த்தையானவரை ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. நன்றி அந்தவனே சோசம், நன்றி அப்பா. இந்த யுத்தத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. மனிதன் போடுகிற திட்டங்கள் அல்லப்பா பிதாவே. தேவனே உம்முடைய சித்தம் மாத்திரமே யுத்தத்திலே நிறைவேற உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. தேவனே உம்முடைய மக்கள் மீது ஊற்றுங்கப்பா, தலைவன் மீது, தேச அதிகாரிகள் மீது, ராணுவத்தில் ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. உடல் உள்ள கொடுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவனே இந்த மக்கள் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக தேவனே உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க. இஸ்ரவேல் மக்களை ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்புக்காக தேவனே, தேவனே இந்த யுத்தத்தை நீங்கள் அப்படியாக மாற்ற போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. இஸ்ரவேல் மக்களுடைய மலக்கங்களை திறவுங்க அப்பா பிதாவே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் உங்களுடைய சித்தம் என்பவனே பிதாவே. கிருபை செய்யுங்க இயேசு ராஜாவே. இயேசுராஜ், நீங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு தானப்பா வரப்போறீங்க தேவனே பிதாவே. இயேசு ராஜாவே கிருபை செய்யுங்க. இந்த கல்லான இருதயங்களை எடுத்து சதுவான இருதயத்தை கொடுங்க. சொற்பர மூலம், தரிசனம் மூலம் இஸ்ரவேல் மக்களோடு பேசுங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்கள் அப்பா இயேசு ராஜா. உங்களுடைய இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. பூமியுள்ள அனைவரை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே உங்களுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக. தேசத்திற்குடைய மனங்க மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா மாம்சமான யாவர் மேலும். நான் புதிய கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க, சகலத்தையும் புதிதாக மாற்றுங்க அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22 சொன்னீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக சகல காரியத்தையும் புதிதாக்கும் பிதாவே. நன்றி ராஜாவே, நீங்க உண்மை உள்ளதவனப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க, வாக்கு மாறாதவரப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கே ஜெயம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்பா. நன்றி தேவனே சோஸ்திரம். தேவனே அதி சீக்கிரத்தில் தேவனே பெரிய காரியங்களை நீங்க செய்ய போவதற்காக நன்றி. சடுதியிலே பெரிய காரியங்களை நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் சொன்ன தேவனே, உம்முடைய சித்தம் ஒன்று நிறைவேறுவதாக, தேசம் அங்கு நிறைவேறுவதாக. அனைத்து மக்களும் அப்பா, மானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்ற அறிக்கை செவ்வார்களாக என் தேவனே. நன்றி ராஜாவே. கடைசி நாட்களிலே அப்படியா நீங்க செய்ய போவதற்காக நன்றி என் தேவனே சோஸ்திரம். நன்றி அப்பா பிதாவே. தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தையை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை தேவனே ஆரம்பித்து வைத்த லெஸ்லி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆஸ்மாத்தை ஊற்றுங்கப்பா. அதே போல் ஜனசிஸ்ட பொறுப்புங்களா பிதாவே. தேவனே 2 பிதாவே, ஒரு விசுவாசித்த ஆவியினால், ஒரு விசுவாசித்த ஞானத்தினால் இவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே. கிருபை உள்ள கரம் தேவனே மீது அமர்ந்திருப்பதாக. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதி. மேலும் மேலும் தேவனே ஜனசிஸ்டருக்கு வழிபாடுகளை கொடுங்கப்பா பிதாவே. கடைசி காலத்திலே தேவனே உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சொன்னீங்களப்பா பிதாவே. தெரிந்து கொண்டீங்களப்பா பிதாவே. தானியேலை தெரிந்து கொண்டீங்க, மோசையை தெரிந்து கொண்டீங்கப்பா. தேவனே உள்ளத்துக்கு அழைத்தீங்களா ஐயா இயேசு ராஜா. அதே போல் தேவனே இதுல இணைந்திருக்கிறோம் உண்மை உள்ளவர்களாய் தேவனே பிதாவே. பலப்படுத்துங்களப்பா பிதாவே. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்போம் சொன்ன தேவனே. அப்படியாக நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்ய போறதுக்கா நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. மரங்களினால் நிரப்புங்க,
வல்லமையினால் என்றப்பங்க, அபிஷேகத்தால் என்றப்பங்கப்பா. அபிஷேக நுகத்தடிகளை முறிக்கிற அந்த அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அபிஷேகத்தாலே நிரம்பி ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அபிஷேகிங்கப்பா. ஒவ்வொருவரை தேவனே நீங்கள் அபிஷேகிக்கிற தேவனப்பா. அபிஷேகிங்க ஒவ்வொரு மக்களையும் அப்பா பிதாவே இந்த கடைசி நாட்களில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உரையுங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோஸ்டம். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் இருப்பாராக. ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று என்னால் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற எல்லா அழிவுகளிலும் ஆண்டவரே நீ விடுதலையை கொண்டும் ராஜா. வனாந்தரத்திலும் அவாந்தர வெளிகளிலும் நீக்கிற காரியங்களை கர்த்தாவே நீர் காண்கிறீர் அப்பா. எல்லா யுத்த நாடுகளையும் காண்கிறீர். ரஷ்யாவை காண்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே அதுக்கு பின்னாலே யுத்தத்துக்கு பின்னாலே இருக்கிற நாடுகள் ராஜாக்களை காண்கிறீர் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் பழிவாங்கவும் பதில் செய்யவும் உம்முடைய கரம் இருக்கிறது கர்த்தாவே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேருங்க, இல்ல தேசத்தை பொறுப்பேருங்க கர்த்தாவே. சகலதையும் நீர் கூட இருந்து சகலதையும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பேருங்க. சங்கம வானொலியில் ஏசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஊழியம் செய்யற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஜெபித்த பிள்ளைகள் அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் சொல்லுகிறேன். நன்றி சாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வானொலி ஊழியத்துக்காய் ஆண்டவரே ஜெபித்த தேவ பிள்ளைகளுக்காய், தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, ஆண்டவரே யுத்த பூமிக்காக எடுக்கப்பட்ட ஜபங்களுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி காலை தோறும் உங்களை கிருபை புதிதா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே சுவாமி நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இருக்கிற தேசங்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களும் எங்களுக்கு கரம் கூட இருந்து நடத்துறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளையிட நாங்க மன்றாடி ஜபிக்கிறோம். கட்டாவே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பாசிச்சால் சகோதரி நிறைய குடும்பத்தாரையும் ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே அவருடைய உள்ளங்கள், அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததி எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா எங்களை பாதத்தில் ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், இந்த ஆத்மா பாரத்துக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பாடசாலை மாணவர்களை ஒப்பு கிடக்கிறோம். கூட படிக்கின்ற அந்த மாணவர்களோடு உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றியப்பா. அவருடைய சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்க வேணுமாய் ஆண்டவரே ஊழியங்களுக்காக நாங்க மன்றாடி ஜபிக்கிறோம். பொறுப்படுக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த நான்களை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதகுணாவை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், பிசினஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமாய், இந்த குடும்பத்திலும் ஆண்டவரே சாமி அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், பொருளாதார நெருக்கடிகள் வராதபடி பாதுகாக்க வேணுமாய் ஜபிக்கிறோம். ராஜநாயகத்தை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், சபை மக்கள், ஆண்டவரே இந்த சபையில ஆராதிக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட நாங்கள் உங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாசாமல் ராஜுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய இருக்கிற அந்த இந்திய தேசத்துக்காய் சுத்திரம் ரத்த கோட்டைகள் ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி சீலனுக்கு நன்றியப்பா. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மக்கள் பிள்ளைகளை தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல சகோதரி ஒப்பு கிடக்கிறோம். ஜசிமாவை ஒப்பு கிடக்கிறோம்.
ஆண்டவரே அவளுடைய தேவைகள், அவளுடைய குடும்பத்தில் உள்ள பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இன்னுமாக ஜசிமாவை போக்கிலும் விதத்திலும் துணியாயிருந்து பாதுகாக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். தாயார் ஸ்ரீராமாவையும் ஐயாவையும் எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய எந்த வீட்டு தேவைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு இருப்பிட வசதிக்காக நீங்க ஜபிக்கிறோம். அப்பா அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளும் சத்தியவேத திருச்சபை பாச சோதரி நகோமி லோகனுக்காக நன்றி சொல்லுகிறோம். லோகனுக்காக சோத்திரமப்பா இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சத்தியவேத திருச்சபை இந்த வருகின்ற ஜூம் மீட்டிங்குக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, அருமையான இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். சோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா இருக்கின்ற தேசத்துக்காய் சேர்ந்த ஊழியங்களுக்காய் குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சோதரி வாணி வெங்கட்டுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவ இருக்கிற அந்த தேசத்திலும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேணுமாய் வாக்கூடாக தருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் சிந்தனை தொழில்களுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அவர்களுக்காய் நன்றி அப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தாருக்காய் நன்றி. இந்த நாளும் நித்திய வெளித்த நேரத்தில் இணைகின்ற தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கிடக்கிறோம். இன்னுமாக குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். சோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி கருணாவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சோதரி டாலிஸ்வருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சோதரி சுபாலங்கோவை ஒப்பு கிடக்கிறோம். பிடிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், சகோதரியுடைய ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கருத்திலே தருகிறோம். சங்கமம் வானொலி சகோதரர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி அப்பா. பிரீதாண்டிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக மகனை குடும்பமாய் படைக்கிறோம். இந்த வேலெடுத்து ஊழியங்களை உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணியாக இருக்கவும் இந்த வாகனங்கள் எந்த ஒரு பழுதும் வந்து விடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். இந்த நாலு ஆண்டவரே சோதரன் மாட்டையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி தக்ஷாவுக்காக ஷியாமுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஷியாமுடைய சரீர சுகத்துக்காக வேண்டி நிற்கிறோம். அவரையும் பொறுப்படுத்த நீங்க நடத்த வேணுமா உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். சதிரமான குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். அதே போல ஜோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்து படிப்பில இன்னமாக ஞானத்தை கொடுத்த ஆண்டவரை நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வண்டுகளை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜபம் கட்டி நிற்கிறோம். ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர். ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். இந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது என்றது விசுவாசத்தோடு கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் உலக மக்களின், இலங்கை மக்களின் சுபீட்சமான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்வுக்காக ஜபித்திருக்கிறீர்கள். அந்த ஜபங்களை கேட்டு கத்தர் அதற்கான காரியங்களை கூடிய சீக்கிரத்திலே வழி நடத்தி தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த காரியங்கள், அது மட்டுமல்ல எங்களிடம் விட்டு சென்ற அந்த அதிகாரங்கள், எங்கள் ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. மேலும் ஊழியர்களை அழைத்து வந்து ஊழியர்களை ரட்சித்து, மக்களை ரட்சித்து ஊழியங்களுக்கு வழிநடத்த கத்தர் வழிநடத்துவாராக. அறுப்பு மீதி ஆட்களோ குறைவு என்ற அந்த காரியத்துக்கூடாகவும் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் ஜூமு கூடாக இணைய முடியும். ஜூம் விலாசம் தெரியாதவர்கள் கேட்டால் நாங்கள் அனுப்பி தருவோம். இன்னும் ஒரு மணித்தியால நேரத்திலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம்.
அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கை நாட்டுக்காக, மக்களின் சுபீட்சமான வாழ்வுக்காக ஜெபித்தோம். இணைந்து ஜெபித்த ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.